எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போராடி பணத்தை வாங்கிட்டாரு. என்னென்னா இது இப்போ ஒடிஷாவில் நடந்த விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே ஒருத்தர் எலும்பு போட்டு தூக்கிட்டு போகிறார்ல, அது வேறு யாரும் இல்லை, அது அவரோட சொந்த அக்காவோட உடம்பு தான் தூக்கிட்டு போகிறாரு. என்ன ஆச்சுன்னா, அவங்க அக்கா வந்து ஜனவரி மாதம் இறந்துருக்காங்க. அவங்க வந்து மாடு விற்று ஒரு 20,000 வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ எங்கள் தம்பி வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பேங்க் போகும்போது, அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் அக்கா வந்தால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்கா இல்லை இறந்துட்டாங்க, எப்படி வர முடியும், இவங்க வந்து அந்த இடத்துல பேச அவங்க வந்து அப்போ இறந்ததுக்கான ப்ரூஃப் ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் படிக்கல இல்லையா, இவருக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் தெரியல. என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்க ரொம்ப அலைய விடவும், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போய் அவங்க அக்கா புதைக்க வச்ச இடத்துல போய் அவங்க நோண்டி அவங்க அக்கா வந்து தூக்கிட்டு வந்தார். நேராக பேங்க்கை தூக்கிட்டு வந்தார். பேங்க்கை தூக்கிட்டு வந்து சொல்கிறாரு, இதுதான் எங்கிட்ட இருக்கிற ஆதாரம், இதை தவிர என்கிட்ட வேறு ஆதாரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும், அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் ஆச்சரியமாயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்காரங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடச்சிரும், நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம், நீங்கள் போய் இந்த டெட் பாடி எங்கே கொண்டு வந்தீங்களோ நீங்கள் போய் அங்கேயே அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லுவோம். திரும்ப கொண்டு போய் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாரு. எப்படி எந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷனை ஒரு பணத்துக்காக எந்த அளவுக்குலாம் போக வைக்கிறீங்க, புரியல.